அனைவருக்கும் வணக்கம். உலகின் தலைசிறந்த ஆசிரியர்களைப் பற்றி இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். ஆசிரியர் என்பதன் அர்த்தம் புனிதம். வருங்கால சமுதாயத்தை சிறப்பானதாக உருவாக்குவது ஆசிரியர்கள். அதனால்தான் ஆசிரியர்களை இறைவனுக்கு சமமாக இந்திய சமுதாயமும் உலக சமுதாயமும் போற்றுகின்றது. ரவீந்திரநாத் தாகூர். இந்திய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் மிக சிறந்த ஆசிரியர். கீதாஞ்சலியை உலகிற்கு அளித்த அவர் மிக சிறந்த பாடசாலை ஒன்றை சாந்தி நிகேதனில் நிறுவினார். அதில் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டுமே கற்பித்தார். கலீலியோ. சூரியனை மையமாக கொண்டே அனைத்து கோள்களும் சுற்றி வருகின்றன என்பதை உலகிற்கு வெளியிட்ட கலீலியோ 1564 இத்தாலியில் பிறந்தார். 1589 முதல் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் கணித பேராசிரியராக பணியை தொடர்ந்தார். 1609 தொலைநோக்கியை கண்டுபிடித்தார். பின்னர் தொலைநோக்கியின் திறனை அதிகரிக்க ஜூபிட்டர், சனி, வீனஸ் கோள்களை கண்டுபிடித்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். மிக சிறந்த விஞ்ஞானியாகவும் சார்பத்துவ கோட்பாடுகளை கண்டறிந்தவருமான ஐன்ஸ்டீன் மிக சிறந்த ஆசிரியர். 1909 பேராசிரியராக தனது வாழ்க்கையை துவங்கிய ஐன்ஸ்டீன் பல்வேறு நாட்டு பல்கலைக்கழகங்களில் தலைவராகவும் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். சார்பு கோட்பாடு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். 1921 சார்பு கோட்பாடு ரிலேட்டிவிட்டி தியரி கண்டுபிடித்ததற்காக அவருக்கு நோபல் பரிசு அளிக்கப்பட்டது. சர் ஐசக் நியூட்டன். புவியீர்ப்பு விசை மற்றும் ஈர்ப்பு விசை பற்றிய கோட்பாடுகளை வெளியிட்ட சர் ஐசக் நியூட்டன் 1642 டிசம்பர் 25 பிறந்தார். கணிதவியலில் பட்டம் பெற்ற அவர் பல பல்கலைக்கழகங்களில் பகுதி நேர ஆசிரியராக பணிபுரிந்தார். 1665 பல்வேறு கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்தார். புவியீர்ப்பு விசை மற்றும் ஈர்ப்பு விசை கோட்பாடுகளை வெளியிட்டார். வானவில் பற்றியும் பல கண்டுபிடிப்புகளை அவர் கண்டறிந்தார். ஐசக் நியூட்டன் ஈர்ப்பு விசைக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒரு மிக சிறந்த ஆசிரியராக உலகம் இன்று அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அடுத்தாற்போல் நாம் பார்ப்பது டாக்டர் அப்துல் கலாம். ஒரு விஞ்ஞானி, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். ஒரு மாணவர் தனிப்பட்ட திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உலகிற்கு உணர்த்தியவர் டாக்டர் அப்துல் கலாம். இவர் IIM ஷில்லாங், அகமதாபாத், இந்தோரில் விரிவுரையாளராக பணியாற்றினார். பெங்களூரு IIScயில் ஹானரி பெல்லோவாக இருந்தார். IIT ஹைதராபாத்தில் IT பயிற்றுவித்தார். பனாரஸ் இந்து அண்ணா பல்கலைக்கழகங்களில் தொழில்நுட்ப பேராசிரியராக பணிபுரிந்தார். தனது உயிர் பிரியும் போது கூட ஷில்லாங்கில் புவியை வாழும் கோளாக மாற்றுதல் தொடர்பாக விரிவுரை ஆற்றி கொண்டிருந்தார். இன்று அப்துல் கலாம் உலகிற்கும் மாணவருக்கும் மிக சிறந்த ஒரு ஆசிரியராக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் மாணவர்கள் மீது மிக தனிப்பட்ட அக்கறையும் மதிப்பும் கொண்ட ஒரு சிறந்த ஆசிரியராக டாக்டர் அப்துல் கலாம் விளங்கினார் என்பதை நாம் என்றுமே மறக்க முடியாது. ஆசிரியர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் என்பதற்கு டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு டாக்டர் அப்துல் கலாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சுவாமி விவேகானந்தர். மனிதனை ஒழுங்கமைக்க உதவும் கூறுகளில் கல்வி என்பது முதன்மையானது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் சுவாமி விவேகானந்தர். மடத்தின் மூலமாக ஏராளமான சமுதாய பணிகளையும் குருகுல கல்வி முறையையும் வித்திட்டவர் சுவாமி விவேகானந்தர். பல்வேறு சூழ்நிலைகளை சிறப்பாக கையாண்டு சிறந்த குடிமகன்களாக வாழ வேண்டும் என்று மாணவர்களுக்கு உணர்த்தியவர் சுவாமி விவேகானந்தர். வில்லியம் மெக்கபை. 1800 பிறந்தார். 14 வயதிலேயே பிறருக்கு கல்வி கற்பிக்க ஆரம்பித்தவர் வில்லியம் மெக்கபை. பின்னர் கல்லூரி பேராசிரியராகவும் தலைவராகவும் பணியாற்றினார். இவரது பெயரில் ஏராளமான படைப்புகளை உருவாக்கியுள்ளார். இவர் பாடசாலை கல்வி புத்தகங்களுக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். விர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் தத்துவம் பயிற்றுவிக்கும் பேராசிரியராக இருந்தார் வில்லியம் மெக்கபை. தத்துவார்த்த இயற்பியலாளர், விண்வெளி அறிஞர், எழுத்தாளர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் தத்துவார்த்த விண்வெளியில் ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக இருந்தார். ஒவ்வொரு அற்புதமான நபருக்குள்ளும் ஒரு ஆச்சரியம் தரும் ஆசிரியர் மறைந்திருப்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். புதிய விஷயங்களை ஆராய்ந்து மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். தனது மிக மோசமான உடல்நிலையும் பொருட்படுத்தாது பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு புதிய தத்துவங்களை வருங்கால சமுதாயத்துக்கு அளித்தவர்
ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவரது படைப்பு உலகிற்கு மிக சிறந்ததாக அமைந்திருக்கின்றது. மரிய மாண்டிசோரி. அனைத்து ஆண்கள் பணி செய்யும் பாடசாலையில் பணியாற்றிய ஒரே பெண் ஆசிரியர் இவர். சிறப்பாக கல்வி கற்று இத்தாலியின் முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். 1907 ரோம் நகரில் குழந்தைகள் நல மையத்தை திறந்தார். குழந்தைகள் தாங்களாகவே கற்றுக்கொள்வார்கள், எனவே அவர்களுக்கான கற்றல் சூழலை உருவாக்குவதே ஆசிரியனுடைய கடமை என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் மரிய மாண்டிசோரி. மாண்டிசோரி கல்வி முறை இன்றளவும் இத்தாலியில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மாணவ மாணவிகளே, கல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு, ஆசிரியர்கள் அதற்கு ஒரு தூண்டுகோல். நன்றி, வணக்கம்.